ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க வந்து யார் கஷ்டப்பட்டாலும் அவங்க சொந்தக்காரங்களா, தெரிஞ்சவங்களா, ஃப்ரெண்ட்ஸா அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தன்னால் என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியெல்லாம் செய்யணும்னு நினைப்பாங்க, செய்வாங்க. சர்வசாதாரணமா ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆன பிள்ளைகளுக்கு அவங்களே ஃபீஸ் கட்டி தொடர்ந்து படிக்க வைப்பாங்க. சரியாக வேலை கிடைக்காத பிள்ளைங்களுக்கு வந்து எங்கெங்கேயோ அலைஞ்சி யார்கிட்டயோ பேசி வேலையெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. நிறைய இந்த ட்ரெஸ் மெட்டீரியல்லாம் இல்லாமல் கஷ்டப்படுற ஏழை பிள்ளைகளுக்கு இவங்களே வாங்கி கொடுப்பாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் தேவையில் இருக்கிறவங்களுக்காக எல்லா நேரமும் இப்படி உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க. அவங்க இடையில ஒரு தடவை என்னை பார்த்தப்ப அவங்க சொன்னாங்க, ஒரு பேரை சொல்லி, அவங்க வந்து இப்போல்லாம் என்னை கண்டுக்கிறதே இல்லை தெரியுமா? அவங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் என்ன இருந்தாலும் இவ்வளவு தூரம் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், அவங்க வந்து என்னை திரும்பி கூட பார்க்காம போயிட்டாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. உண்மையில் அந்த வேலை கிடைச்ச அந்த ஃப்ரெண்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏதோ குமாஸ்தா மாதிரி ஏதோ ஒரு வேலை கிடச்சிருக்கு. அவங்களுக்காக இவங்க ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு படிக்கிறதுக்கு, அவங்க பிள்ளைகள் படிக்கிறதுக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் அவங்கள பல நேரங்கள்ல அந்த பெண்மணியை இவங்க வீட்ல தான் பார்த்துருக்கேன். ஏன்னா, இவங்க வீட்ல வந்து உட்காந்து காலையிலேருந்து கதை பேசுவாங்க. இவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அதே சமயம் இவங்களுக்கு தனக்கு வேண்டிய விஷயங்களெல்லாம் எங்ககிட்டேருந்து வாங்கிக்குவாங்க. சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு தான் வீட்டுக்கே போவாங்க அந்த அம்மா. அப்படி இருக்கிறவங்க வந்து இப்போ அவங்க மாறி போயிட்டாங்க ரொம்ப. அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு தோணிருச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன், அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்க, உதவியை செஞ்சிட்டீங்க. அவங்க அதை மதிக்கலை அல்லது அவங்க அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி உபயோகிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அதில் உங்களுக்கு என்ன நஷ்டம் இருக்க போகுது? நீங்கள் எப்பவும் போல் தொடர்ந்து உங்கள் வேலையை செய்யுங்க அப்படின்னு நான் சொன்னேன். பல நேரங்களில் நம்மக்கிட்ட உதவி வாங்குறவங்க அதுக்கு நன்றியாக நடந்துக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நன்றியாக நடக்கணும்னுலாம் எந்த கட்டாயமும் கிடையாது. உதவி செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்மளோட கடமை. அதை அவங்க வந்து புரிஞ்சுக்கணும், அதுக்கு நன்றியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறதெல்லாம் தப்பு. அந்த மாதிரிலாம் எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. நம்ம செஞ்சுட்டு போய்க்கிட்டே இருக்கணும். அடுத்த ஆளை தேடி போய்க்கிட்டே இருக்கணும். எங்கெங்கே நம்மளால் உதவியை செய்ய முடியுமோ அதை நாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அவங்க அதை வந்து மதிக்கிறாங்களா, மதிக்கலையா, அதுக்கு பதிலுக்கு நமக்கு செய்கிறாங்களா, இதையெல்லாம் நாம் என்றைக்குமே எதிர்பார்க்கக்கூடாது. அது நமக்கு தேவையும் இல்லை. கொடுக்கிறதும் உதவி செய்கிறதும் தான் நம்மளுடைய நேச்சர். அதுக்கு பதிலை எதிர்பார்க்கறது நம்மளுடைய குணமாக இருக்கக்கூடாது. ஆகையினால எனக்கு இவங்களுக்கு இவ்வளோ செஞ்சேன், அவங்க என்னை மதிக்கவே இல்லை, அவங்க என்னை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு யாரை பற்றியுமே நீங்கள் யோசிக்காதீங்க. அவங்க நம்மளை கண்டுக்கணும்னோ, நம்மளை மதிக்கணும்னோ, நமக்கு சல்யூட் அடிக்கணும்னோ நாம் எதிர்பார்க்கறது தப்பு. அதைத்தான் நாம் புரிஞ்சுக்கணும். நமக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மனசு இருக்குது. அந்த உதவி செய்கிற மனசை நாம் தொடர்ந்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதன் வழியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணுமே ஒழிய, அதுக்கான பதிலை நாம் யார்கிட்டையுமே எதிர்பார்க்கக்கூடாது. உதவி செய்கிறது நம்மளுடைய குணமாக இருக்கணும். பதிலை எதிர்பார்க்கறது நம்மளுடைய குணமாக இருக்கக்கூடாது. ஆகையினால யார் என்ன பதிலுக்கு செய்கிறா, சொல்லுறா, பேசுகிறா அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்காதீங்க. தொடர்ந்து நீங்கள் உதவியை செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுதான் உங்களுடைய குணமாக இருக்கும்.